மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நம்ம படிக்கிற அந்த ஃபவுண்டேஷன் தான் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லயும் அண்ட் ஃபியூச்சர்ல உங்க கோல் என்னவா இருந்தாலும் அங்கேயுமே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ண போகுதுப்பா. ஸோ 11th இருக்கிற போர்ஷன்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணாம படிக்கிறது தான் உங்க ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட 11th ஸ்டாண்டர்டுக்கு சில மைல்ஸ்டோன் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுதான் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி மாதிரி எக்ஸாம்ஸ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குவார்டர்லிலேயே, ஹாஃப் இயர்லிலேயே கண்டிப்பா நம்ம ப்ராப்பர் கைடன்ஸோட எடுத்துடலாம். அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன குவார்டர்லிக்கு போர்ஷன்ஸ், அதுல இப்போ அக்கௌண்டன்சி அப்படின்னா எல்லா எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் பண்ணணுமா, அண்ட் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இதுல எல்லா சாப்டர்ஸும் கண்டிப்பா படிச்சே ஆகணுமா அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட் போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அக்கௌண்டன்சிக்கு நம்மளுக்கு அப் டு 8 சாப்டர்ஸ் வந்து இருக்குப்பா. இதுல 8 தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயுமே நம்மளுக்கு 8 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல 5 சாப்டர்ஸ் நம்ம மிட் டர்ம்லயே படிச்சிருப்போம். அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கிறதே காமர்ஸ் தான். ஏன்னா 20 சாப்டர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இது எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானால நம்மளால கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டே வைஸ் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். எந்த அன்னைக்கு நீங்க என்ன படிக்கணும், அதுல நீங்க பார்ட் பி படிக்கணுமா, பார்ட் ஜி படிக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் கொடுத்துறேன். ஸோ பிஃபோர் தட் அக்கௌண்டன்சிக்காக மட்டும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவ் ஒன்று பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாமே நம்மளுக்கு கேஷ் புக், சப்சிடியரி புக் இந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சில சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 6 and 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுல இருக்கிற இந்த 2 சாப்டர்லயுமே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத கன்ஃபார்மா கேட்பாங்க. நான் வந்து 3 மார்க்ஸ் சொல்ல வரேன், நான் 5 மார்க் பத்தி பேசிட்டு இருக்கேன். எய்தர் உங்களுக்கு 2 காலம் கேஷ் புக் ஆர் 3 காலம் கேஷ் புக் ஆர் எல்ஸ் பெட்டி கேஷ்ல இருந்து ஒரு சம் ஒன்று வரலாம், ஆர் எல்ஸ் வந்து பர்ச்சேசஸ், சேல்ஸ் இல்ல சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்சிடியரியில இருந்தும் ஒரு 5 மார்க் ஒன்று வரலாம். இது வந்து மேண்டேட்டரி. அப்ப நீங்க இந்த ஒரு 2 சாப்டர் மட்டும் ப்ரிப்பேர் பண்றது மூலமா பப்ளிக்ல நம்ம 10 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி 3 மார்க்ஸ்க்குமே இந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு த பேக். நம்ம மிட் டர்ம்ல ஏதாவது பேக்லாக்ஸ் வச்சிருக்கீங்க 3 and 4ல அப்படின்னா கண்டிப்பா வந்து 3 and 4 வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ஜேர்னல், லெட்ஜர் தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸா இருக்கும். அண்ட் அது முடிச்ச உடனே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் ட்ரையல் பேலன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம ஒரே ஒரு டேபிள் படிச்சீங்கன்னா போதும். அந்த ஒரு டேபிள வச்சே நம்ம எந்த ஐட்டம் டெபிட்ல வரும், எந்த ஐட்டம் கிரெடிட்ல வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்டர் 1 and 2க்கு மூவ் ஆகுங்க. இந்த சாப்டர் 1 and 2ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரி கொஸ்டின்ஸ் தான். இதுல வந்து ப்ராப்ளம்ஸே இருக்காது. இந்த தியரி கொஸ்டின்ஸை நான் படிக்கணுமா அப்படின்னு சலுப்புல மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா தியரி கொஸ்டின்ஸ் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீங்க படிக்கிறீங்க, நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மார்க்ஸ். ஏன்னா இங்க நீங்க ஃபாலோ பண்ற அந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், ப்ரொசீஜர்ஸ், இது ப்ராசஸ், இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களோட லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கடைசியா சாப்டர் 8 எடுங்க. அந்த சாப்டர் 8லயுமே நம்மளுக்கு ஒரு பேஜ்ல, ஐ தாட் பேஜ் நம்பர் 67 சம்திங், அங்க நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த பிஆர்எஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணும், கேஷ் புக்ல என்ன பண்ணணும், பாஸ்புக்ல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. கேஷ் டெபாசிட்டட் பட் நாட் yet credited in the bank அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கேஷ் புக்கா இருந்தா ஆட் பண்ணுமா, லெஸ் பண்ணுமா, பாஸ்புக்கா இருந்தா ஆட் பண்ணுமா, லெஸ் பண்ணுமா அப்படின்ற ஃபார்மேட் மாதிரி இருக்கும். அதை மட்டும் படிச்சு வச்சுட்டு யூ கோ டு த illustration problem and then go to the exercise problem and try to solve that and find the answer whether it is correct or not. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டர்ன் போக, அதுக்கப்புறம் தேர்ட் பேட்டர்ன் போங்க. இந்த டைப்ல நீங்க வந்து பிஆர்எஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா that would be very very comfortable. பிஆர்எஸ்ல இருந்தும் நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். பிஆர்எஸ் வந்து ட்ரிக்கியா படிச்சா படிச்சிடலாமே ஒழிஞ்சு அது ஒன்றும் படிக்க முடியாத விஷயம் கிடையாதுப்பா. இட்ஸ் நாட் இம்பாசிபிள், பட் கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும். அண்ட் இது வந்து நம்மளோட டே வைஸ்க்கான என்ன சாப்டர் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்யூல். ஆகஸ்ட் 13, 14, 15 இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தியரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ல நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் போர்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். லெட்ஸ் சே அக்கௌண்டன்சில வந்து 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்ம 1, 2, 3 எல்லாமே பார்ப்போம். சரியா? சோ இதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் அண்ட் அதே போலதான் காமர்ஸ்க்கு மட்டும் நான் நடுவுல அங்கங்க கேப்ஸ் விட்டுருப்பேன்.
எதுக்காக அப்படின்னா ஒரு காமர்ஸ் சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 30 மினிட்ஸ் தான் தேவைப்படும். அப்போ அந்த ஃப்ரீ பார்ட்டை நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்கௌண்டன்சில சாப்டர் 6 ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்னைக்கும் படிக்க வேண்டாம். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த தியரி. ஏன்னா தியரி பார்ட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதையே புரிய வைக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு சாப்டருக்குமே நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ப்ரஷ் அப் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் ஒரு நாளில் பார்ட் சி பார்ட் டி அப்படிங்கிறத ஏன் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்றதுலயே நம்மளுக்கு வந்து பிரெயின் டயர்ட் ஆயிடும். நீங்க பிளான் பண்ணி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால வந்து படிக்கவே முடியாது. அதுக்காக தான் நான் பிளான் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயுமே வந்து லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ண வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் படிக்க போறோம். ஆகஸ்ட் 14th அன்னைக்கு ஈவினிங் 6:30 PM 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு லைவ் இருக்கு. நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க 11th அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் 6 வந்து நாளைக்கு ஒரே லைவ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆல் த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் த எக்ஸசைசஸ் ப்ராபப்ளி எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டோம். எக்ஸசைஸ் மட்டும் தான் வந்து லைவ்ல ஒர்க் பண்ணுவோம். இல்ல எனக்கு இல்லஸ்ட்ரேஷனும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணலாமா, இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு லைவ் வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க் பண்றதா இருந்தது. நிறைய கமெண்ட்ஸ் அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதையும் பண்ணலாம்ப்பா. சரி, பேக் டு த பிளான். ஆகஸ்ட் 18ல இருந்து 24 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அப் டு ஆகஸ்ட் 23 அதாவது ஒரு வீக்கெண்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம டீசென்டா போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிருப்போம். லெட்ஸ் சே அக்கௌண்ட்ஸ்ல வந்து 6 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அண்ட் எக்கனாமிக்ஸ்லயும் 6 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நம்மளோட ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ்ல 7 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். காமர்ஸ்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 14-15 சாப்டர்ஸ் நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. இன்கேஸ் இதெல்லாம் படிக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னாலுமே கூட அந்தந்த டைம்ல ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் டேல வந்து நீங்க ஸ்கூல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யூ வில் சே ஹார்ட்லி நம்மளுக்கு ஒரு 1 hour தான் டைம் கிடைக்குது அப்படின்னாலுமே வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 hour டைம் கிடைக்கும் உங்களோட எல்லா லெய்ஷர் ஆக்டிவிட்டியும் முடிச்சதுக்கு அப்புறமா. அப்போ இந்த வீக் டேல உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு டார்கெட் இருந்தது அப்படின்னா அது வீக்கெண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பெருசா ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஆகஸ்ட் 30 வரைக்குமான பிளான் இங்க இருக்குப்பா. ஆகஸ்ட் 30 நம்ம முடிச்சிருவோம். இதுல ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே அதை நீங்க வந்து இந்த டெஸ்ட் கரெக்ஷன் டேஸ்ல எல்லாம் படிச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட் எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் நம்ம ஓரலாவே பாத்துக்கலாம். டயக்ராம்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானது. டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா எழுதணும், காமர்ஸ்ல கண்டிப்பா எழுதணும். காமர்ஸ்ல நீங்க வந்து ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா எழுதிட்டாலே போதுமானது. கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு நம்ம எழுதிக்கலாம். அண்ட் அக்கௌண்டிங்ல கண்டிப்பா டெஸ்ட் மேண்டேட்டரி. எக்கனாமிக்ஸ்ல வந்து டயக்ராம் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இங்க நீங்க டெஸ்ட்ல என்ன மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஆகஸ்ட் 28 அன்னைக்கு உட்காந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா அதை வந்து கவர் பண்ணிட்டே வாங்க. And 29 and 30 it doesn't need to be a full revision test but also உங்களோட பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கான டேஸாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல காமர்ஸ்ல எதையாவது விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 30லயே நம்ம வந்து காமர்ஸ்ல 18, 19 அப் டு 20 சாப்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். இல்ல அதை என்னால பண்ண முடியல அப்படின்னா நீங்க எங்கேயோ விட்டு வச்சிருந்தா 14th சாப்டர் இல்ல 15th சாப்டரை கூட நடுவுல வந்து படிச்சுக்கலாம். அதனாலதான் ஒரு நாளும் ஒரு சாப்டர் நம்ம படிக்கிறோம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா காமர்ஸ்ல லெசன் நிறைய இருக்கும். ஆனா லெசன் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அதனால அது வந்து மறந்துட வேண்டாம். ஓகே ஃபைன். லைவுக்கு மறக்காம வந்துருங்க. அண்ட் இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் வந்து இப்படி ஒரு சேனல் இருக்கு, ஹெல்ப் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் டெலிகிராம் லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்றேன். கண்டிப்பா டெலிகிராம்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெலிகிராம்ல தான் ஷேர் ஆகும். அண்ட் காமர்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று வந்து கோயிங் டு பி ஹேப்பன் ஆன் ஆகஸ்ட் 15th. அந்த ஒர்க் ஷாப்புக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்றேன். அதுலயுமே வந்து கலந்துக்கோங்க. எதுக்காக அந்த ஒர்க் ஷாப் அப்படின்னா ஹவு டு பிகம் அ சிஏ அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க் ஷாப். ஸோ அதனால உங்களுக்கு சிஏ ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு அந்த ஒர்க் ஷாப்ல வந்து கலந்துக்க சொல்லுங்க. அண்ட் ஆகஸ்ட் 14th அன்னைக்கு நம்ம லைவ் இருக்கு, மறந்துட வேண்டாம். சாப்டர் 6 படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த லைவுக்கு வந்துருங்க. அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற என்ன உங்களுக்கு வேணும், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு சாப்டர்ல எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்,
ஆர்எல்ஸ் வந்து அக்கௌண்டன்சில சாப்டர் 6 பார்த்துட்டோம். அப்ப சாப்டர் 7ம் நம்மளுக்கு வேணும். ஆகஸ்ட் 14th வந்து சாப்டர் 6 பார்க்குறோம். நம்ம உடனே ஆகஸ்ட் 17th வந்து நம்ம சாப்டர் 7 பார்க்கலாம் அப்படின்னு நீங்க என்னென்ன பர்சனலா சஜஷன்ஸ் வச்சிருக்கீங்களோ எல்லா சஜஷன்ஸையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்டையும் படிச்சு அதுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர்ல லைவ் செஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கெடியூல் பண்ண போறோம். ஸோ அதனால மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் பண்ணலாம் லைவ்ல. பை பாய்.